ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இடைக்கால பிணை முடிவடைந்ததால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று பிற்பகல் திகார் சிறையில் சரணடைகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். ராஜு, சரியாக எத்தனை மணிக்கு அவர் திகார் சிறையில் சரணடைகிறார்? அதற்கு முன்பாக ஏதேனும் ஆலோசனை கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறாரா? என்ன விவரம்? விக்னேஷ், அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய இடைக்கால ஜாமீன் அவருக்கு நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பி பல்வேறு இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கின்றார். அதன் பின்பு திஹார் சிறையில் சரண் அடைகிறார். இந்த நிலையில்தான் முதலாவதாக ராஜ்காட் பகுதியில் சென்று அங்கு காந்தி நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகம் சென்று தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அதைத் தொடர்ந்து ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபட இருக்கின்றார். அதன் பின்பு திஹார் சிறையில் சரணடைய இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூட பதிவிட்டிருந்தார். அதாவது இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி, குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலுக்காக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இந்த ஒரு இடைக்கால ஜாமீனானது வழங்கப்பட்டதற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போல வரக்கூடிய இந்த நாட்களில் தொடர்ந்து சிறையிலிருந்தே வெளியே உள்ள மக்களுடைய அந்த நிலை குறித்து தொடர்ந்து கண்காணிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக டெல்லி மக்கள் வெளியில் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் சிறையில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு வரிகளை அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டிருந்தார். இதற்கிடையில தான் நேற்றைய தினமே ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் அவருடைய இல்லத்தில், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய இல்லத்திலே ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். டெல்லி அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அந்த கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் ஆகட்டும், அதே போல டெல்லி இவருடைய முதல்வருடைய விசாரணை தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் மிக முக்கிய சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது, முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முதல்வர் சிறையிலிருந்தே முதல்வர் பதவியை தொடர்வார், அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்வார், தன்னுடைய முதல்வர் பதவியை தொடர்வார் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல சுனிதா கெஜ்ரிவால் அவருடைய மனைவி மூலமாக சிறையில் இருந்தபடியே முதல்வர் அவருடைய செய்திகளை டெல்லி மக்கள் மற்றும் ஆம் ஆத்மி தொண்டர்களாகட்டும், கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும் அவர்களுக்கு அந்த செய்தியை வழங்குவார் என வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக நேற்றைய தினமே மிக முக்கிய ஒரு ஆலோசனை கட்டமானது நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை அவர் சிறைக்கு சென்று மீண்டும் சரணடைவது தொடர்பான அந்த நடவடிக்கைகள் மட்டுமே இன்றைய தினம் இருக்கிறது. அதற்கு இடையில தான் அவர் கட்சி அலுவலகத்திற்கு செல்வதும், அதே போல ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, அதே போல காந்தி நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்துவது, இந்த நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், சிறையிலிருந்து இடைக்கால ஜாமீன் வெளியே வந்தபோது நேரடியாக அவர் ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் அவர் சிறைக்கு செல்ல இருக்கக்கூடிய நிலையில ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபட இருக்கின்றார். இவ்வாறாக இவருடைய நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அவர் மீண்டும் சிறையில் சரணடைவதற்காக செல்ல இருக்கின்றார். அடுத்த கட்டமாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பாக அல்லது இந்த வழக்கினுடைய நகர்வுகள் அடுத்தடுத்த கட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு விசாரணைகள் போது தெரிய வரும். அதன் அடிப்படையிலே இதனுடைய முதல்வருடைய அந்த ஜாமீன் வழங்குவது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். விக்னேஷ், களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.